நல்வாழ்த்துக்களை என்போடு கூட அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையாகவே இந்த மாதிரி பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறேன், நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஒரு சில பிள்ளைங்க தொடர்ந்து வருகிறீங்க, உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வாங்க. நாம் எல்லா ஆண்டோட பிள்ளைகள் ஒன்று கூடி வருவது வேதம் கற்றுக் கொடுக்குற காரியம். தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்தில் நான் உங்களோடு கூட தொடர்ந்து பேச போகிறதுனா, இங்கிலீஷில் சொல்லுவாங்க மிஷன்ஸ் அண்ட் இவாஞ்சலிசம், அருட்பணியும் சுவிசேஷமும் அப்படின்னு சொல்லி தலைப்பில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். போன வாரத்தில் பேசும்போது, காலையில் நான் பேசின சக்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, த ஃபவுண்டேஷன் ஆஃப் மிஷன்ஸ் பேசணும். அதாவது தேவ அருட்பணி அல்லது மிஷன்ஸ்னு சொல்லுவாங்க. மிஷன்ஸ்னால் ஊழியங்களை பறித்து பேசும்போது அது யாருடையதுன்னா ஆண்டவருடையது. அவர் தான் ஸ்தாபித்தார், அவர் தான் இந்த பூமியை ரட்சித்தார். அவரோடு கூட நாம் பங்கு கொள்வதற்கு தேவன் அழைத்திருக்கிறார். அதனால தான் ஆபிரகாம் அழைத்தார்னு சொல்லி முதல்ல பார்த்தேன். அது யூடியூப்பில் அது செய்தி இருக்குது, நீங்கள் கேட்டு பாருங்கள். அதுக்கு போன வாரம் மாலையில் த மேண்டேட் ஃபார் மிஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு லெனி மூலமாக பேசணும். என்னன்னு கேட்டால், தேவன் அது நமக்கு ஊழியம் செய்வது என்பது தேவன் நமக்கு கொடுத்த கட்டளை, கடமை மட்டும் இல்லை, அது அஸ் அ கமாண்ட் ஃப்ரம் த லார்ட். ஸோ எல்லோரும் செய்யணுமானா எல்லாரும் செய்யும்படி அழைத்திருக்கிறார் தேவன். ஸோ எனவே நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு கீழ்ப்படிம்படி அழைத்திருக்கிறார். ஸோ இன்றைக்கி நான் உங்களோடு கூட பேச போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாட்டிருக்கேன் பாருங்கள், த கம்பேஷன் ஆஃப் மிஷன்ஸ்ன்னு சொல்லி பேச போகிறேன். என்ன அந்த கம்பேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அருட்பணிகளின் மனுதுருக்கம். ஏன் இந்த ஊழியத்தை பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்? யார் சொல்ல முடியுமா? அது எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர். சொல்லுங்கள் பார்க்கலாம். அன்பு மட்டும் பார்த்தா, அன்பு இருக்குன்னா என்ன செய்யும்? யாரை பார்த்தாலும் அதைத்தான் நம்ம அங்கே வாசிக்க போகிறோம். ஸோ எதுக்கு நான் ஊழியம் பண்ணணும்னு கேட்டீங்க, இது எனக்கு கடமை மாத்திரம் கிடையாது, ஆண்டோட அன்பால் ஏவப்படுகிறார். தான் பவுல் சொல்லும்போது த காட்ஸ் லவ் கன்ஸ்ட்ரெயினத் மீ அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் சொல்கிறார், இஃப் ஐ நெவர் ப்ரீச் காஸ்பல் ஓ அன்டு மீன்னு சொல்லுவார் இங்கிலீஷில். ஐயோ எனக்கு, ஐயோன்னா என்னது? சாபோன்னு சொல்கிறார். நான் சுவிசேஷம் சொல்கிறதுல என்னது? என் மேலே விழுந்த கடவுள் கொடுத்த பெரிய பாக்கியம். புரியுதுங்களா? அதை குறித்து தான் எங்களோடு கூட பேச போகிறேன். நீங்கள் வச்சுருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன வச்சுருக்கீங்க? ஒரு வெளியேற பெற்ற செய்தியை வச்சுருக்கீங்க. யூ காட் அ வெரி இம்பார்ட்டன்ட் மெசேஜ். அதனால தான் ரோமர் 10 சொல்லும்போது சொல்லுது, சுவிசேஷனோட பாதம் எப்படி இருக்குன்னா மிக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு சொல்லணும். பியூட்டிஃபுல் ஃபீட்டுன்னு சொல்லணும். எப்படி ஃபீட்டுமா எப்படி இருக்கும்? அழகான பாதம் யாருடைய பாதம்? ஆண்டவரை பற்றி சொல்லுகிறவருடைய பாதம் பியூட்டிஃபுல் ஃபீட்டுன்னு சொல்லுது வேதம். ஆக இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கை நம்ம சற்று சிந்திச்சு பேச போகிறோம். நிறையா வருடங்கள் நான் சபைக்கு வருகிறோம். ஒரு சில பிள்ளைங்க புதிதாக இருக்கீங்க, அவங்களோட தனியாக நான் பேச விரும்புகிறேன் பின்னாடி நாட்களில். பல வருடம் நான் சபைக்கு வந்த பிறகு ஆண்டவர் எதற்காக என்னை திருச்சபையில் வச்சுருக்கிறார் என்பதை நம்ம யோசித்து பார்க்கணும். ஆக அதைத்தான் இன்றைக்கி நான் உங்களோட கூட பேச போகிறேன். ஆக இன்றைக்கி நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது சுவிசேஷத்தின் மையம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை காமிக்கிறது தான். ஏசாமி ஏன் வந்தார் தெரியுங்களா உங்களுக்கு? வானத்திலேருந்து பூமிக்கு எதுக்கு வந்தார் தெரியுங்களா? இந்த அழிந்து போகிற மக்களை ரட்சிக்கும். அது ஏன் வந்தார்? அப்போ அவருடைய இருதயத்தில் என்ன இருந்துச்சு? யாரும் அழிஞ்சு போகக்கூடாது, எழுந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். ஆக மனுஷகுமாரன் எங்கேருந்து வந்தார்? தன்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு, பிலிப்பியர் 2வது அதிகாரம், தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாட பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரியாதை தம்மை தாழ்த்தினார். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, he humbled himself, he came from heaven because he loved so much, he had compassion for the people. இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்காக அவர் ஆக பல வேலைகளை நம்ம என்ன புரியணும்னு கேட்டிங்கன்னா, நமக்கு சரியாக புரியல, கடமைன்னு நினச்சிட்ருக்கோம், இதில் இது சர்ச் வேலைன்னு நினச்சிட்ருக்கோம். இது ஒவ்வொருத்தருடைய வேலை, உங்கள் வேலையும் என்னுடைய வேலையும். இயேசு அன்பால் நான் தைக்கப்பட்டிருக்கேன் இல்லையா? அதான் இந்த வேத பகுதி வாசித்த வேத பகுதி எடுத்துக்கலாமா? மத்தேயு 6வது அதிகாரம் 9வது அதிகாரம் 36 37 எனக்காக சத்தத்தை நிறுத்தி எல்லாரும் வாசிக்க போகிறோம். யாராச்சும் ஒருத்தர் வாசிங்க, கவனமாக வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 36வது வசனத்தை 36 37 38. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பல் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடி அவர்கள் மேல் மனதுருகி, ஹேட் கம்பேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை. கம்பேஷன் என்னது? மனது உருகி போச்சு. உருகுறதுனா தெரியுமாம்மா?
மனசு கல் மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு சிலர் கல். நம்ம என்ன செஞ்சுருப்போம், சிலருக்குலாம் எப்படி இருக்கும் மனசு? கல் மாதிரி, அசையவே அசையாது. என்னடா இவன் மிருகமாடா, கல் மாதிரி மனுஷன் வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனால் இவர் எப்படி இருந்தாச்சு, மக்களை பார்த்த உடனே மனது உருகிட்டார். அடுத்து வாசிங்கம்மா. 30. தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் அந்த மக்களை பார்த்த உடனே ஒரு இருதயம் உடைக்கப்பட்டுச்சு, மனது உருகி போச்சுன்னா என்ன ஆச்சுயா, இஸ் broken, இஸ் ஹார்ட் broken. உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உடனே அவர் சொல்கிறார், கம் அண்ட் ஜாயின் மீ. அவர் டிசைபிள் எல்லாம் கூப்பிட்டு சொல்கிறாரு, வாங்க சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, இந்த வேலை ஆட்கள் மிகுதி, வேலை ஆட்களை கொஞ்சம். வாசிங்க அடுத்து. ஆதலால் அறுப்புக்கு எஜமான் ஆமாம், அவர் என்ன செய்கிறாரு, எல்லா சீஷர்களும் ஜாயின் பண்ண சொல்லிக்கிட்டு அப்புறம் ஒரு முக்கியமான காரியம் சொல்ல, கேன் வி ப்ரே டுகெதர் ஃபார் த காட். கடவுள் இந்த உலகத்தில் நிறைய ஆட்களை அனுப்பணும்னு சொல்லிட்டு, வேலைக்காரங்களை அனுப்பணும்னு சொல்லிட்டு ஜெபிப்போன்னு சொல்கிறாரு. 3 காரியங்கள் உங்களோட கூட பேசுவேன். ஒவ்வொன்றா நம்ம இன்றைக்கி 3 காரியங்களை உங்களோட கூட பேச போகிறேன். டுடே வில் எக்ஸாமின் 3 key truths from this passage about the compassion of the compassion that fuels the missions. ஆக இன்றைக்கி 3 முக்கியமான காரியத்தில் எது கேட்டிங்கன்னா, இந்த மிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம், அருள் பணின்னு சொல்லுவோம், திருப்பணின்னு சொல்லுவோம், ஆண்டோட ஊழியம்னு சொல்லுவோம். இந்த ஊழியத்தின் அஸ்திபாரம் என்ன இருக்குன்னு கேட்டால், எது நமக்கு ஃபியூல்னா என்ன கேட்டிங்களா, அதாவது வண்டி ஓட்டுறதுக்கு என்ன வேணும், பெட்ரோல் போடுற மாதிரி என்னோடய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னை உந்தி தள்ளுவதற்கு, ஊழியம் பண்ணுவதற்கு, தேவனுடைய ஊழியத்தில் பங்கு கொள்வதற்கு இந்த 3 முக்கியமான காரியம் வேணும். முதலாவது என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, ஹார்ட் ஆஃப் கம்பேஷன். என்ன வேணும்ப்பா, என்ன வேணும்ப்பா? தமிழில் சொல்லுவோம், இங்கிலீஷில் படிங்க. இங்கே வந்துட்டால் 2 காரியம் கற்றுக்கணும், தமிழும் கற்றுக்கணும், இங்கிலீஷும் கற்றுக்கணும். ஒரு காலத்தில் இங்கிலீஷ் நீங்கள் சரளமாக பேசணும். ஹார்ட் ஆஃப் கம்பேஷன், தி ஹார்ட் ஆஃப் கம்பேஷன். நல்ல என்ன இருதயம் எனக்கு வேணுங்க, எப்படிப்பட்ட இருதயம் இருக்கக்கூடாது. இந்த இருதயம் வந்து ஜெரமியா 19:19 சொல்லுது, என்னது, கேடுள்ள இருதயம் சொல்லுது. ஆனால் இப்படிப்பட்ட இருதயம் இல்லை, ஹார்ட் ஆஃப் கம்பேஷன். என்ன கம்பேஷன் வேணுமா, மற்றவங்க பார்த்து கஷ்டப்பட்டு நம்ம அந்த இருதயம் உருக்கப்படணும். எப்போன்னு கேட்டால், சீயிங் த பீப்புள் ஆஸ் ஜீசஸ் சீஸ். எப்படி பார்க்கணும், மக்களை எப்படி பார்க்கணும், ஆண்டவராக இயேசு பார்க்கும்போது. ரெண்டாவது என்ன பார்க்கணும், நீட் ஃபார் த ஒர்க்கர்ஸ், நீட் ஃபார் ஒர்க்கர்ஸ். என்ன செய்யணும், ரெகக்னைசிங் த கிரேட் ஹார்வெஸ்ட். என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஹார்வெஸ்ட் ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய ஃபீல்டு. இந்த உலகமே கடவுளுடைய ஃபீல்டு, இந்த உலகமே தேவனுடைய பாரிஸு. எல்லா மக்களும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, தம்பி சொன்னார் டாமெட்ரியில் நிறைய பேர் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலைன்னு சொன்னால், சில வேலை டாமெட்ரி நான் போவேன், சுற்றி வர்ற இந்த உலகத்தை எத்தனை பேர் கடவுளை அறியாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, த கால் டு ஆக்ஷன், ப்ரேயிங் அண்ட் கோயிங் இன் ஒபீடியன்ஸ். ஃபஸ்ட்டு ஜபிக்கணும், ரெண்டாவது கீழ்ப்படிஞ்சு அவருக்கு ஊழியத்துக்கு போகணும். 3 காரியம் பார்ப்போமா, சுருக்கமாக பார்ப்போமா, ஓகேவா? ஒன்று நம்ம பார்க்க போகிறோம். வசனம் 35 முதல்ல வாசிச்சிருங்கம்மா எனக்கு. அதே 9வது அதிகாரம் 9:35. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் சுற்றி நடந்து உபதேசித்து பிரசங்கித்து 35 பார்த்தீங்கன்னா, ஜீசஸ் டிட் நாட் ஸ்டே ஐடில். அவர் என்ன சார், நான் பரலோகத்தில் வந்துட்டேன், எனக்கு ஒரு ஆஃபீஸ் போட்டுக்கிறேன், ஒரு ஆஃபீஸில் போட்டுக்கிட்டு தோத்துறோம் நான் ஜபிக்கிறேன், எல்லோரும் என்னையே தேடி வாங்க, நீங்கள் வந்துங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், தொடர்றேன், அப்படி சொன்னாரா? இன்றைக்கி நம்ம பாஸ்டர் ஊழியக்காரங்க எங்கே போகிறது இல்லை, எங்கேயும் போகிறதே கிடையாது. ஊழியத்துக்கு போகிறாங்களாப்பா, தெருவாக போகிறாங்களா, கிராமமாக போகிறாங்களா? விவிஐபி ஆகிட்டாங்க. பாஸ்டர்லாம் எப்படி ஆகிட்டாங்க, பெரிய விஐபி ஆகிட்டார் பாஸ்டர். கீழெல்லாம் போக மாட்டார். இப்போலாம் அவர்கிட்ட பார்க்கணுன்னு கூட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்தால் தான் பாஸ்டர் பார்க்க முடியும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு அப்பாயின்மெண்ட்லாம் வேணாம், எப்போ வேணாலும் வந்து பார்க்கலாம். கூப்பிடலாம், எப்போ வேணாலும் ஃபோன் அடித்தா நான் எடுப்பேன். அந்த ஜீசஸ் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, எல்லா பட்டணங்களும் போனார், கிராமங்கள் போனார், ஜெபாலயங்களில் போகிறாரு. அங்கெல்லாம் போய் ஆண்டவரை பற்றி ஆண்டவர் சுவிசேஷ நற்செய்தியை சொல்கிறாரு. அங்கே உள்ள மக்களுக்கு தன்னால் இயன்ற ஊழியங்களை செய்துட்ருக்காரு. இங்கே போய் நிறைய ஜனங்களை பார்த்துட்டு வந்துட்டார். வரும்போது என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன பண்ணார், 36வது வசனம் இப்போ வாசிங்க எனக்காக. போது ஒரே ஒரு நிமிஷம் இப்போ நிப்பாட்டிடுவோம். அவர் திரளான ஜனங்களை கண்ட போது என்ன ஆச்சு, ஏன் பார்த்தாரு, யாரை பார்த்தாரு சொல்லுங்கள் பார்க்கலாம். சும்மா யாரை பார்த்தாரியா, நீங்கள் யாரையா பார்க்குறீங்க? நம்மால் இங்கேருந்து டூர் போவான், பில்டிங் பார்க்குறதுக்கு, கட்டடமாக பார்க்குறதுக்கு, மீன் பார்ப்பான், நாய் போட்டு எல்லாத்தையும் பார்ப்பான். அங்கே இருக்கிற எவனுமே அவன் கண்ணுக்கு தெரியாது. பார்த்துருக்கீங்களா நம்ம ஆளுங்கள்கிட்ட?
நம்மால் பாதி குருட்டு ஜனம் போல, எவனே மக்களே தெரியாது, கீழே விழுந்து கிடந்தா கூட திறந்து போட அப்படின்னு விட்டுருவான். இவன் நம்மளுக்கு நாய் மேலே ரொம்ப அன்பு. நாய் மேலே பார்த்துருக்கீங்களா? நாய் மேலே, பூனை மேலே, மீன் மேலே பரவாயில்ல, அது அன்பாக இருந்தால் தப்பு கிடையாது, அது ஓகே, அது ரைட்டு. ஆனால் ஆண்டவர் யார் பார்த்தார்னு கேட்டால், அவரும் நாய் பூனையெல்லாம் பார்த்தார், அங்கே இருந்துச்சு நிறையா. அவர் ஜனங்களை கண்டார். எவ்வளோ ஜனங்களை பார்த்தார்னா, இப்போ போனார் பார்த்தீங்களா, கிராமங்களில் போனார், பட்டணங்களில் போனார், ஜபாலயங்களில் போனார், எங்கே பார்த்தாலும் கூட்டங்கள் முச்சிட்டு கிடக்குறாங்க, அங்கே இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்த உடனே அவர் சாதாரண மக்களை எப்படி பார்த்தாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் எப்படி பார்க்கல, க்ரௌடாக பார்க்கல, கூட்டமாக பார்க்கல. அவர் எப்படி பார்க்குறாரு? சா இண்டிவிஜுவல்ஸ். எப்படி பார்த்தாரா? இப்போ இங்கே பார்த்துங்களேன், இத்தனை பேர் உட்காந்துருக்கணும். இப்படி நம்ம பார்க்கும்போது என்னன்னு கேட்டால், 10 பேரை நம்ம பார்க்குறது இல்லை, ஒவ்வொருத்தராக பார்க்குறாரு. பார்த்தது மாத்திரம் கிடையாது. அதுக்கப்புறம் அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்கம்மா. அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும், அவர்கள் ஆடு மாதிரி. ஆடு எப்படி இருக்குது? ஆட்டுக்கூட்டத்துக்கு யார் கிடையாது? என்ன கிடையாது? மேய்ப்பனில். மேய்ப்பனில்னா என்ன அர்த்தம் தம்பி? இப்போ ஆட்டு மந்தை இருக்குது, அது மேய்ப்பனில் என்ன எப்படி இருக்கும்? நாய் ஒன்று கடிக்கும். இந்த கூட்டம் எப்படி இருக்கும்? ஆடு எப்படி இருக்கும்? எது வேணாலும் பண்ணிக்கிட்டு எங்கெங்கேயோ சுற்றிக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு போட்டுக்கிட்டு அதை தின்னுக்கிட்டு இதை தின்னுக்கிட்டு ஒன்றும் இல்லை. அதான் அங்கே சொல்லுது, தோய்ந்து போனவர்களும். தோய்ந்து போனதுன்னா என்னமா அர்த்தம்? ஹராஸ்ட், ட்ரபிள்ட், வியரி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, என்னை வந்து இந்த லாஸ்ட்டு அந்த கிறிஸ்மஸ் சைனீஸ் நியூ இயர் வந்துச்சு, லீவ் இருந்துச்சு. நான் இப்போ பொதுவாக எல்லா நாளும் சைனீஸ் நியூ இயர் ப்ரோக்ராம் நடத்துவேன். இந்த வருஷம் நான் எதுவும் வைக்கல, ஏன்னா புது வருஷம் உடனே 29ஆம் தேதி வந்துருச்சு. உடனே நான் என்ன செய்ய, நான் தனியாக இருந்தேன். எனக்கு வந்து இந்த தனியாக சும்மா இருக்கிறது பிடிக்கிறது இல்லை, ஆண்டவர் உள்ளே. உடனே வந்தேன், வண்டி எடுத்தேன், நான் பாட்டுக்கு என்ன செஞ்சேன், இந்த டாமெட்ரிலாம் போயிட்டேன். எல்லாம் அங்கங்கே உட்காந்துட்டு இருக்கிறான். ஒரு சிலர் தனியாக போட்டுக்கிட்டு அங்கே போட்டுக்கிட்டு எப்படியும் உட்காந்துட்ருக்கான். நிறைய பேர் உட்காந்துருக்கான், எங்கே பார்த்தாலும் சுற்றுறான், மேய்க்கிறான், இங்கே போகிறான், அங்கே வரான். நான் அப்போ தான் பார்த்தேன், பெரிய ஊழியர் இருக்கும் போலடாப்பா இது. சில வேலைகளில் அப்போ கூட 1-2 பேர் பார்த்து பேசுனேன்னு வச்சுக்கோங்க. ஒரு தம்பி வரேன்ட்டு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாரு என்ன. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் தோய்ந்து போனவர்களாக இருக்கிறது ஒரு பக்கம். ரெண்டாவது, ஹெல்ப்லெஸ்ஸாக இருக்காங்க. அவர்களுக்கு என்ன கிடையாது? மேய்ப்பன் இல்லைன்னா என்ன, அவருக்கு சரியான வழி நடத்துதல் கிடையாது. அவங்க இருக்க யாருமே சரியது தவறியது, இது செய்ய இது செய்யாத, இப்படி போய் இப்படி பண்ணு இப்படி செய்யாதுன்னு சொல்கிறது யார் இருக்காங்களா? கண்டதே காட்சி கொண்டதே கோலம், எப்படி வேணாலும் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள். ஆண்டவர் அதை பார்த்துட்டு அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர்களை பார்த்த உடனே லைக் எ ஷீப் வித்தவுட் ஷீப், லாஸ், வல்னரபிள் அண்ட் வித்தவுட் டைரக்ஷன், என்ன செய்கிறார்? ஹெல்ப்லெஸ் இல்லாமல் இருக்காங்க, கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு அவர் பார்த்தார். பார்த்த உடனே அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த அடுத்து தொடர்ந்து வாசிக்குமா, அதுக்கப்புறம் அப்புறம் உடனே அவங்க பார்த்த உடனே he had a compassion. எப்படி என்ன இருந்துச்சாம்மா? என்ன இருந்துச்சு? அவர் பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சாருமா? நம்ம மாதிரி ஆளுனா நம்ம என்ன பண்ணுவோம்? நமக்கு என்ன, அவன் எப்படி போனால் எனக்கு என்ன, என்னப்பா நமக்கு என்னப்பா, அவன் வந்தானே சர்ச்சுக்கு, வந்தானே சர்ச்சுக்கு வராட்டி என்ன, அவன் எக்கேடு கட்டு போகிறான், நமக்கு என்ன பிரச்சனை? நம்மளாம் ரொம்ப இன்டிஃப்ரெண்ட் பீப்புள். இன்டிஃப்ரெண்ட் தெரியுமா உங்களுக்கு? நம்ம யாரை பற்றி கவலைப்பட மாட்டோம், நம்மளை பற்றி தான். எனக்கு மட்டும்தான் தெரியும், நான், எனக்கு 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 ஐ, மீ, மை, அவ்வளோதான் தெரியும். The true mission begins seeing people as Jesus sees. என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, Jesus saw beyond the surface. அதாவது மக்களை பார்க்கும்போது வெளியரங்கமாக மக்களை பார்க்கல, you can see through their heart. அவருக்கு என்ன செய்கிறாரு? அந்த மக்களுடைய உன்னத்தை பார்க்குறாரு, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்குறாரு, எப்படி இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் எல்லாரையும் பார்க்குற மாதிரி இன்றைக்கி நீங்களும் நான் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, மக்களை என்ன செய்யணும்? மேலோட்டமாக பார்க்குறத விட்டுட்டு நம்ம அவங்க நெருக்கமாக பார்த்து அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க, எப்படி இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் மேலே நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே எல்லா மனிதனையும் மனுஷியையும் இந்த உலகத்தில் எந்த பாஷை பேசுகிறவங்களா இருந்தாலும் ஆண்டவர் தான் படைத்தார். யார் படைத்தது சொல்லுங்கப்பா? யார் படைத்தது? அப்போ நான் என்ன பார்க்கக்கூடாது? கலர் பார்க்கலாமா? பாஷை பார்க்கலாமா? ஹைட்டு வெயிட் பார்க்கலாமா? இல்லை என்ன கோட் போட்டிருக்காரு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, என்ன வண்டி, கடவுள் வச்சுருந்தா வச்சுட்டு போகிறாரு. நான் முதல்ல பார்க்கும்போது அந்த மனிதனை, அந்த மனுஷன் எப்படி பார்க்கணும்? ஏசு சாமி எப்படி பார்ப்பாரோ அப்படி பார்க்க கற்றுக்கணும்.
அது மாத்திரம் மேலோட்டமாக பார்க்குறத விட்டுட்டு அவங்க உள்ளுக்குள்ளே எவ்வளோ புழுங்கி போயிருக்கிறாங்க, எப்படி கஷ்டப்படுறாங்க, அந்த உள்ளத்தை பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டால், அவர் என்ன செஞ்சாராம், அவங்க என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, அவர் வெறும் இறக்கப்படலை. என்ன படலை? இறக்கன்ற வார்த்தை வேறு. இறக்கப்பட்டோன்னு சொல்கிறேன் தெரியுமா? அப்படியா போச்சே, என்ன செஞ்சிருவேன் நான், என்ன பண்ணிடுவேன் நான், அப்படியே பாஸ் பண்ணி போயிடுவேன். ஏன்னா இறக்கம் பட்டிருக்கேன். பார்த்துங்க, இறக்கம்ன்ற ஒரு வார்த்தை இருக்குல்ல, அது ஐயோ நல்லா ஆகிப்போச்சு, என்னாச்சு, சாரி இப்படி ஆகிப்போச்சா அப்படின்னு பாஸ் பண்ணி போகிறது. இங்கே இந்த கம்பேஷன்ற வார்த்தை என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தை சொல்லுது, கம்பேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் பிட்டி, இட்ஸ் அ லவ் தட் மூவ்ஸ் இன் டு ஆக்ஷன். த கம்பேஷன் இஸ் நாட் ஜஸ்ட் மேக்ஸ் ஹலோ ஹலோ சாரி இல்லை, இஸ் என்டர் இன் டு ஆக்ஷன். என்ன செய்ய போகிறோம்? செய்கையில் காமிக்கணும். இறக்கன்ற வார்த்தை வந்து ரொம்ப ஈஸி, இறக்கப்படுறது ரொம்ப ஈஸி. ஹலோ இப்படி ஆகிப்போச்சா, சாரிங்க இப்படி ஆகிப்போச்சுங்க, அவருக்கு கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குங்க, எனக்கு ரொம்ப துக்கம். ஆனால் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சேயிங் ஸோ? எனவே அவன் சார் ஜீசஸ் didn't feel sorry for them, but he taught, healed, ultimately gave his life for them. என்ன செஞ்சார்? ஆண்டவர் பார்த்தாரு, மெய்ப்பன் இல்லாதவனா இருக்கிறான்னு சொன்னோடனே அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். அவர்கள் சுகவீனமல் அவர்கள் சுகத்தை கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் மேலே அவங்க பார்த்தது என்னன்னு கேட்டால், இந்த உலக ஆசீர்வாதத்தை கொடுக்கல, பரலோக ஆசீர்வாதத்துக்கு என்ன செஞ்சார்? தன் ஜீவனையே கொடுத்தார். எனக்கு இந்த உலகத்தில் பார்க்குற எல்லா பிள்ளைகளும் ஒன்று எங்கே போகிறாங்கய்யா? பரலோகத்துக்கு போகிறாங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போகிறாங்க. இங்கே பார்க்குறவங்கள நீங்கள் பணம், பதவி, பட்டம், பொன், பொருளை வச்சு பார்க்கக்கூடாது. எப்படி தான் பார்க்கணும்? நானும் நீங்களும் அந்த நபர் ஆண்டவருக்குள்ள இருக்கானா, ஆண்டவரை விட்டுட்டு இருக்கிறானா. அப்போ உங்கள் மனதில் நீங்கள் பார்க்க வேண்டிய பாரம் என்னென்னா, அவன் கடவுளுக்குள்ளே ரட்சிக்கப்படலைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாலும் அவன் நரகத்துக்கு போயிடுவான். லூக்கா 16வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும். ஒரு பணக்காரன் இருந்தான், ஒரு லாசர்னு ஏழை இருந்தான். பணக்காரன் நல்லா சாப்பிட்டான், துணிமணி போட்டான், நரகத்துக்கு போயிட்டான். ஆக இந்த உலகத்தில் பணக்காரனாக இருக்கானா, ஏழையாக இருக்கிறானா என்பது கிடையாது. படித்தவனா படிக்காதவனா, என்ன செய்து ஆனா பெண்ணா என்பது கிடையாது. இவங்க ஆண்டவருடைய பார்வையில் ஆண்டவரை அறிந்தவனா அறியாதவனா என்பதை பார்க்கணும். ஏசாமி என்ன செஞ்சார்? போதித்தார், அவனுக்கு சரீர சுகத்தை கொடுத்தாரு, ஆவிக்குரிய சுகத்தை கொடுப்பதற்கு தன் ஜீவனையே கொடுத்துட்டார். எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக காணப்படணும். வேதத்தில் ஏசாமி ஒரு ஓமையை சொன்னார், குட் சமாரிட்டனை பற்றி. நான் நிறைய நேரம் வாசிக்கலை, நேரம் எடுத்து போக போகிறேன். நான் கொஞ்சம் வேகமாக முடிக்கணும்னு விரும்புகிறேன். நல்ல சமாரியன் கதை எல்லாருக்கும் தெரியும். ஒருத்தன் நல்ல என்ன ஒருத்தன் போகிறான், எரிகோலேருந்து எங்கே போகிறான்? எருசலேம்லேருந்து எரிகோ போயிட்டுருக்கான். போகிற வழியில் என்ன ஆகிப்போச்சு? கல்லர்கள் கையில் அடிபடுறான், அகப்பட்டுறான். அவங்க அடித்து அவனை பிடிச்சி எல்லாத்தையும் அவன்கிட்ட பிடுங்கிட்டு ஓடிடுறாங்க திருடங்க. அங்கே என்ன செய்கிறாங்க? 3 விதமான மக்கள் பாஸ் பண்ணுறாங்க. முதல் ஒரு லீவாய்ஸ் போகிறார், ஒரு லேவியன் போகிறான், ஆசாரியன் போகிறான். அவன் கீழே கிடக்கிறான், அவன் பக்கத்தில் வேலைக்கு போகிறான். பார்த்துட்டு அவனுக்கு தான் சொல்லிப்பான், எவனை அடிச்சு போட்டான். அதுக்கப்புறம் லேவியன் போகிறான். லேவியனும் பார்த்துட்டான், அவன் பக்கத்தில் போய் விரும்பி பார்த்துக்கிட்டு இல்லை பார்த்துட்டு திருப்பி என்ன செய்கிறான்? ஓஹோ அவனே அப்படி அடிச்சு போட்டானுங்களே அப்படின்ட்டு வெக்கமாக வேலைக்கு போயிடறான். இங்கே இன்னொருத்தன் வர்றான், அவன் தான் சமாரியன். அவன் யூதனும் கிடையாது, இங்கே கிடக்கிறவன் யூதன். இங்கே பாஸ் பண்ணி போனால ஆசாரியனும் லேவியனும் அவனும் யூதன். இன்னும் சொல்லப்போனால் அந்த திருடனானே அவனும் யூதனாக தான் இருந்திருப்பான். ஆனால் இங்கே ஏன் சமாரியன் இவன் பேர் ஏன் இவனுக்கு பர்டிகுலராக சமாரியன் சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் அவங்கள இல்லை அந்த கூட்டத்தில் அவங்க சொந்த அந்த யூதன் இல்லாதவனாக இருக்கிறான். அதனால தான் அவரை ஐடென்டிஃபை பண்ணுவதற்கு, அடையாளப்படுத்துவதற்கு அவன் சமாரியன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சமாரியன் என்ன செய்கிறான்? அதை பாஸ் பண்ணி போகிறான். இன்னும் சொல்லப்போனால் யூதர்கள் இப்படி இருக்கிறாங்கன்னா சமாரியர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு அர்த்தம், கீழே இருக்கிறாங்க. சமாரியர்களும் என்ன செய்ய மாட்டாங்க? சமாரியர்களும் யூதர்களும் ஒன்று பேச மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் யூதர்கள் என்ன கிடையாது, பியூர் ரேஸ். யூதர்கள் பியூர், அதாவது உண்மையான ஆண்டவருடைய சந்ததி யூதர்கள். சமாரியர்கள் என்னது? கலப்படம். அதனால் இவங்க வச்சுக்க மாட்டாங்க. ஹே அவன்கிட்ட போகாதடா, பேசாதடா. ஆக பாருங்கள், இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு யூதனுக்கு ஒரு யூதன் உதவி செய்யலை. ஆனால் இங்கே நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமாரியன் வர்றான். அந்த சமாரியன் போய் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட உள்ளதை அங்கே பாருங்கள், இந்த பார்த்துருங்க. அந்த நல்ல சமாரியன் என்ன செய்கிறான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆசாரியனும் அந்த லேவியனும் அந்த அடிபட்டவனை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் விலகி போயிடுறாங்க. ஆனால் அந்த சமாரியன் வர்றான், அவனை பார்க்குறான். பார்த்த உடனே அந்த வசனம் சொல்லுது, கண்டு மனதுருகினது மட்டுமா என்ன செஞ்சப்பா? கிட்டத்தில் வந்தான், பார்க்குறான்.
அவன் என்ன செய்கிறான்? அவன் காயத்தை துடைக்கிறான், அவனுக்கு திராட்சரசம் கொடுக்குறான், அவனுக்கு புண்ணுக்கெல்லாம் என்ன செய்கிறான்? அவன்கிட்ட எண்ணெய் இருந்துச்சு, எண்ணெய் பூசுகிறான். அப்புறம் தூக்கி என்ன செய்கிறான்? அவன் சத்திரத்துக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை ஹீல் பண்ண விரும்புகிறான். இன்றைக்கி நீங்களும் நானும் சும்மா மற்றவங்க போகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு அவங்கள ரட்சிக்கப்படலை, இப்படி நான் என்ன பண்ண போகிறேன்? கம்பேஷன் என்னன்னு கேட்டிங்களா? இஸ் மோர் தென் வாட் ஜஸ்ட் see and say, பட் டூயிங். இன்றைக்கி நீங்களும் நானும் இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம பார்த்துருக்கோம். பாருங்களேன், நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் கூட எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் ஆண்டவர் அறியாமல் இருக்காங்க? உங்கள் சொந்தக்காரங்க எத்தனை பேர் ஆண்டவர் அறியலை? ஒரு ஊழியக்காரங்க இந்தியாவில் இருக்கிறார், எனக்கு தெரிஞ்ச ஊழியக்காரர். அவர் சொல்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 400 பேருக்கு என்ன செஞ்சவங்க தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களாம். உங்கள் சொந்த பந்தம், நெருக்கமான நண்பர்கள், அவரோட உறவுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்றைக்கி போயிட்டு ஒரு நோட்டு எடுத்துக்கோங்க. நோட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு விருப்பம், உங்களுக்கு என்ன செய்யும், உங்கள் குடும்ப ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லுவாங்க, குடும்ப மரம் வரைக்க பாருங்கள். ஃபேமிலி ட்ரீ வரைஞ்சி பாருங்கள். உங்கள் தாத்தாவிலேருந்து தொடங்குங்க. தாத்தா, அப்பா, அம்மா, அப்பா கூட பிறந்தவங்க, அம்மா கூட பிறந்தவங்க, அப்புறம் நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, என் நண்பர்கள் எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னே குறைஞ்சி 400 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. விஷயம் இந்த காலங்களில் ஃபோன் ஃப்ரெண்டு, வாட்ஸ்அப் ஃப்ரெண்டு, என்னென்ன ஃப்ரெண்டோ வந்துடுறாங்க. ஆனால் இதில் நிறைய பேர் ஆண்டவர் அறியாதவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்களேன், நம்ம எல்லோரும் எத்தனை பேர் உட்காந்துருக்கோம், இங்கே எத்தனை இடத்துல காலியாக இருக்குது. காரணம் என்னன்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டால், நான் என்ன செய்யலை, வருத்தப்படுறேனே தவிர, உச்சி கொட்டுறேனே தவிர, அப்படி சொல்கிறேனே தவிர என்னுடைய காய்களை செய்க கிடையாது. ஸோ இன்றைக்கி நீங்களும் நானும் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஆர் யூ ஐஸ் ஓப்பன் டு த ஸ்பிரிச்சுவல் நீட் அரவுண்ட் அஸ்? என்னது நீட்ஸ் அரவுண்ட்? ஆர் யூ ஸ்பிரிச்சுவலி லுக்கிங் அட் பீப்புள் தோஸ் ஹூ ஆர் ரியலி நாட் ஃபிசிக்கலி வெல்? மெனி டைம் பீப்புள் வி கிவ் சம் மனி. சாப்பாடு இல்லை, சாப்பாடு வாங்கி கொடுக்குறோம். அதெல்லாம் கூட இல்லைன்னா பரவாயில்லை, ஆண்டவரை பற்றி அவனுக்கு தெரியாமல் இருக்கிறான். இந்த உலகத்தில் எல்லா மக்களும் ஆவிக்குரிய இதில் பேங்க்ரப்டாக இருக்காங்க, கடவுளை அறியாதவங்களாக இருக்கிறாங்க. நீங்கள் நிறையா பேர் இயேசு அறியல. நீங்கள் நிறைய கிறிஸ்தவங்க என்ன செய்கிறது கிடையாது, டைம் இல்லை சர்ச்சுக்கு போகிறதுக்கு. நான் சொல்லித்தர விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டீச் யூ. நீங்களும் நானும் என்ன செய்யணும்னு கேட்டால் ஆண்டவரை பற்றி சொல்லணும். டு வி see people as lost and in need of savior? உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறீங்களா, ஆண்டவரை இயேசு பார்த்தோன்னு என்ன செய்யணும், மனதுருகினார். எதுக்கு? தோய்ந்து போயிட்டாங்க, சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மேய்ப்பன் இல்லாதவளாக இருக்கிறாங்க. நீங்கள் பார்க்கும்போது பாருங்கள், அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாதவளாக இருக்கிறாங்க, ஆண்டவர் அறியாதவர்களாக இருக்கிறாங்க, ஆண்டவர் ரட்சகர் அறியாதவருங்க. அவங்கெல்லாம் நரகத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் பார்க்கும்போது பணம் இருக்கலாம், பதவி இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், பொருட்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு நாள் வரும் பொழுது, இந்த உலகம் அவனுக்கு முடியும் போது அவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். நீங்களும் நானும் ஆண்டவர் கிருபைனால பரலோகத்துக்கு போயிடுவோம். ஏன்னா அவர் என்னை கூப்பிட்டுட்டாரு, அவரோட மகனாக இருக்கிறேன், மகளாக இருக்கிறேன். ஆனால் நிறைய என்னோடய நண்பர்கள் என்ன வரமாட்டாங்க, என் சொந்தக்காரங்க எங்கே வரமாட்டாங்க, I cannot see them in heaven. பரலோகத்தை பார்க்க முடியாது. அது மாத்திரம் கிடையாது, do we ignore their condition? சில வேலைகளை நாம் என்ன செஞ்சுட்டோம், அவங்க எப்படி இருந்தால் எனக்கு என்ன, நான் விட்டு விலகி போகிறேன். இந்த லேவியனை மாதிரி, இந்த அரிசி அந்த ஆசாரியனை போல அவன் அடிபட்டு கிடக்கிறான், தோத்தோன்னு சொல்லிட்டு அப்படி வெளியில் போன மாதிரி நான் என்ன செஞ்சிட்ருக்கேன்னு கேட்டால், I also do the same. Pass by. I never share good news. ஆண்டவரை பற்றி சொல்வதே கிடையாது. நான் சபைக்கு ஈவன் வான் கூட கூப்பிட்டது கிடையாது. அதனால் before we can be effective in missions, we must develop a heart for compassion. ஆக ஒரு நல்ல ஆவிக்குரிய ஊழியத்தை செய்வதற்கு, அதாவது நீங்கள் சொல்லுது, பாஸ்டர் எனக்கு நிறைய பிரசங்கம் பண்ண தெரியாது, பாட்டு பாட தெரியாது, எனக்கு நிறையா தெரியாது, ஒன்றுமே வேண்டாம். உங்களுக்கு உள்ளத்தில் ஆண்டோட மனதுருக்கம் இருந்தால் போதும். நீங்கள் எல்லோரும் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல்லாக ஊழியக்காரியாக மாற முடியும். எனக்கு நல்லா தெரியும், ஒரு அம்மா என்ன செஞ்சாங்களாம், ஒரு கொரியன் கதை படித்தேன். அந்த தாயார் என்ன பண்ணாங்களாம், ஒரு ஆண்டவர் வயசான நாளில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்களாம். அந்த ஆண்டவருடைய அன்பு அவங்களுக்கு ரொம்ப நெருக்கிடுச்சு. அவங்க நிறையா படித்தது கிடையாது, ஒன்றும் செஞ்சது கிடையாது, வேறு வழியே அவங்களுக்கு தெரியாது. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வசனத்தை எழுதி இந்த மாதிரி பெரிய அட்டையில் எழுதி, பெருசாக எழுதி என்ன செஞ்சாங்க, முன்பக்கம் எழுதிக்கிட்டாங்க. ஏசு உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உன்னை வழி நடத்துவார், வா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஜெபிச்சுட்டு என்ன செஞ்சார், பெரிய பேசேஜில் இங்கிட்டு போட்டு உட்காட்டிட்டாங்க. பின்னாடி என்ன செஞ்சுட்டாங்க, இதை பற்றி மோதி தெரியும்னா இந்த சபைக்கு வந்துரு, இந்த ஃபோன் நம்பரெல்லாம் போட்டு பின்னாடி ஓட்டிட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்கலாம் கேட்டிங்கன்னா, இவங்க படிக்காதவங்க, வயசானவங்க, இவங்களுக்கு போய் பேசவும் தெரியாது, பிரசங்கம் பண்ண தெரியாது. இந்த அட்டையை 2 பக்கம் போட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க, எங்கெங்கே க்ரௌட் இருக்கோ அங்கே போய் நின்று வாங்கலாம். கூட்டமாக இருக்கு இல்லையா, இந்த கூட்டத்துக்கு நடுவில் போய் நிற்கிறது, சுற்றி நிற்கிறது. சமீபத்தில் நான் என்ன செஞ்சிருந்தேன்னு கேட்டால், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ லண்டன் போயிருந்தோம். லண்டனில் நான் என்ன செஞ்சேன், அந்த தேம்ஸ் நதியில் நடந்து போயிட்டுருக்கேன். அங்கே ஒரு ஆள் உட்காந்துருக்கான், ஜீசஸ்ன்னு பேனர் பிடிச்சிட்டு, அங்கே பேனர் இதிலே உட்காந்துருக்கான். அவன் ஒன்றும் பிரசங்கமெல்லாம் பண்ணலை.
அவங்க ஒரு சிதை போட்டுக்கிட்டு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். இன்றைக்கி பாருங்கள், கடவுளுடைய இரக்கம் இருக்குன்னா, கடவுள் உண்மையான அன்பு உங்களுக்கு உள்ளத்தில் இருக்குமானா நீங்கள் இப்படி இருக்க முடியாது. நானும் நீங்களும் இப்படி இருக்க முடியாது. சரி, 2வது பகுதி 37வது வசனம் வாசிப்போம் எனக்காக. தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி. சார், 2வது இங்கே முக்கியமான பாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஆங்கிலத்தில் then he said to his disciple, the harvest is plentiful but the laborers are few. Harvest is ready. இப்போ இன்னொரு முக்கியமான காரியம் என்னன்னா, இந்த உலகம் வந்தால் ஆண்டவருடைய என்னையா அறுவடை. அதை என்னது, இந்த மைதான் இது அறுவடைக்கு எங்கே இருக்கும்? பயிர் வளைஞ்சு நிற்கிது, விவசாயம் நிற்கிது, விவசாய நிலம். இந்த உலகத்தை பார்க்குறாரு, உலகம்தான் அந்த விவசாய நிலம். விவசாயத்தில் எவ்வளோ ஆள் இருக்காங்க? கொஞ்சம் இருக்காங்களா, நிறையா இருக்கிறாங்களா? எத்தனை மில்லியன் மக்கள் இருக்கு? எத்தனை பில்லியன் மக்கள் இருக்காங்க? சிங்கப்பூரில் எத்தனை மில்லியன் இருக்காங்க? 6 மில்லியன் மக்கள். அந்த 6 தாண்டிட்டு போயிட்டுருக்கு. உலகத்தில் எத்தனை பில்லியன் மக்கள் இருக்காங்க? இந்தியாவில் எத்தனை பில்லியன் மக்கள் இருக்காங்க? எவ்வளோ பேர் தெரியுங்களா? ரொம்ப தூரம் எதுக்கு நம்ம அவ்வளோ பெருசாக போகணும்? நம்ம சுற்றி எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க கம்பெனியில் எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? நீங்கள் டெய்லி எத்தனை பேர் கூட ட்ராவல் பண்ணுறீங்க? பஸ்ஸில், எம்ஆர்டியில், வேலை பார்க்குற இடத்துல எவ்வளோ பேரை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேனே. அதாவது அவர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ரைப் அண்ட் ரெடி டு பி கேதர்டு, ஹார்வெஸ்டட். எப்படி இருக்கா அந்த வசனம் சொல்லுது? வேலையாட்களும் கொஞ்சம், அதாவது என்னது, அவர்கள் தம்முடைய சீர்களை நோக்கி அறுப்பு மிகுதி, வேலையாட்களும் என்ன அதிகமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அறுக்கிறதுக்கு, அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. என்னதுக்கு ரெடியாக இருக்குது? There are millions of people waiting to hear the gospel. Millions of millions. The problem is not the people are not unwilling to believe. The problem is that there is too few workers willing to go. புரியுதா என்னது நான் சொன்னது? ஆக இன்னைக்கு நிறையா அறுவடை மக்கள், மில்லியன் கணக்கான மக்கள் உட்காந்துருக்காங்க. நம்ம போகும்போது நம்ம நினைக்கிறோம் அவன் கேட்க மாட்டான், சொன்ன அவன் கீழ்ப்படி மாட்டான். நான் போய் சொன்னதே ஒரு 10 பேர் கூட சொல்லியிருக்க மாட்டேன். எத்தனை பேர் சொல்லியிருப்பீங்க இதுவரை ஆண்டவரை பற்றி? சொல்லுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேருக்கு சொன்னீங்க? நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நினைச்சீங்க அவன் கேட்க மாட்டாங்க, அவன் என்ன அவமானமாக பேசுவாங்க. இன்னையிலேருந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதத்துலேருந்து அடுத்து 1 மாதம் ஃபுல்லாக, இந்த 1 மாதத்தில் 30 நாள் வச்சுக்கோங்க பேச்சுக்கு. இந்த 30 நாளில் எத்தனை பேருக்கு நீங்கள் இயேசுவை பற்றி சொன்னீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது எத்தனை பேர் உங்களை கேட்கலன்னு சொல்லி அதையும் சொல்லுங்கள். என்ன ஆக இங்கே நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மக்கள் கேட்குறாங்களா, விசுவாசிக்காதவங்க முக்கியம் கிடையாது. இங்கே போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? கொஞ்சம் பேர் தான் போகிறாங்க. The very few people go. ஆண்டவருக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த சபையில் 20 வருஷம் ஆச்சு. சுவிசேஷ ஊழியத்துக்கு நான் ஒத்தையாலாம் போவேன். நான் சொல்லுவேன், வாங்கப்பா போகலாம்ப்பா, கூப்பிடுவோம்ப்பா. நான் வரமாட்டேன் பாஸ்டர், எல்லாம் பிஸின்னு சொல்லிடுவாங்க. நான் அந்த வேலை இந்த வேலை பார்க்குறேன். உண்மையில் கொஞ்சம் பிஸியாகவே வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு. ஆக இன்றைக்கி நிறையா பேர் அது கிடையாது, போகிறது கிடையாது. அதனால தான் என்ன நடக்குதுன்னா, ஷார்ட்டேஜ் ஆஃப் லேபரர்ஸ். இன்றைக்கி கிரைசிஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரியல் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாட் இனஃப் பீப்புள் ஆர் வில்லிங் டு ஷேர் த காஸ்பல். இன்றைக்கி போகிறது கிடையாது. ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறாங்க, ஆண்டவர் செய்த நன்மை பெற்றிருக்கிறாங்க, ஆண்டவர் நல்லவர்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை பற்றி சொன்னாங்களான்னு கேட்டால் என்ன செய்ய மாட்டாங்க சொல்கிறதுக்கு. அதே இது லண்டனில் நான் போகிறேன். லண்டனில் போகும்போது ரோட்டில் இந்த ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாக்காரன் டமுக்கடப்பான்னு போட்டு ரோட்டில் அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்காம்பா. அவன் பின்னாடி 4 இங்கிலீஷ்காரன் சேர்ந்து போனான்ப்பா. மெயின் முக்கியமான லண்டனில். ஆனால் இந்தியா மாதிரி தெரியுது. இந்தியாவில் பண்ணால் பரவாயில்ல, அது இந்து கண்ட்ரி, இந்தியாவில் நிறைய பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே பண்ணுறாங்க இவங்க? இப்போது லண்டனில் போய் அந்த குடிமையை பாட்டிக்கிட்டு, இந்த காபி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, லண்டன் ரோட்டில் நடந்துக்கிட்டு, அவன் மோளம் அடிச்சுக்கிட்டு அப்பக்கிட்ட பாடிக்கிட்டு ரோட்டில் போயிட்டுருக்கான். அவன் கடவுளை அறியாதவங்க, அந்த சொல்வதற்கு வெக்கப்படவில்லை, அதுக்காக வெளிநாட்டில் போய் செய்கிறாங்க. இன்றைக்கி நானும் நீங்களும் ஆண்டோட வசனத்தை பார்த்துருக்குறோம். ஆண்டவர் நல்லவர்னு நமக்கு தெரியும். அவரோட நல்லவர்னு சொல்கிறது மட்டும் கிடையாது. ஆனால் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் நான் செய்கிறது கிடையாது. ஏன் அப்படி செய்கிறது இல்லைன்னு கேட்டிங்கன்னா, many a time the many Christians assume that mission is only for pastors or missionaries. யாருக்கு இந்த ஊழியம்? யார் ஊழியம்? சுவிசேஷ ஊழியம் யாருடையதுங்கயா? சுவிசேஷ ஊழியம் யார் பண்ணுறது?
யார்? பாஸ்டர் மட்டும்தான் பண்ணணும். பாஸ்டர் இது உங்கள் வேலை இல்லையா? மிஷினரியாக போகிறவன் அவங்க வேலை. இன்னொரு விதத்தில் சொல்கிறேன், யூ ஆல் ஆர் மிஷினரிஸ். யூ ஆர் சப்போஸ் டு கால் ஃபார் மிஷன்ஸ். யூ கால் ஃபார் மிஷன்ஸ். அதான் சொல்கிறது. பட் ஜீசஸ் கால்ஸ் ஆல் பிலீவர் டு என்னது ஒர்க்கர்ஸ். அவர் என்ன செய்கிறார்? எல்லாரையும் கூப்பிட்றாரு. என்ன செய்கிறாரு? வேலையாட்களை கொஞ்சம் கூப்பிட்டுட்டு யூ ஒன்ட் மோ என்னது, வி டோன்ட் நீட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வி நீட் மோர் ஒபீடியன்ட் பீப்புள். இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, கீழ்ப்படியவே இல்லைன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அங்கே வெளியில் இருக்குது. என் கூட வாங்க, ரொம்ப தூரம் வேண்டாம், என் கூட வாங்க, நான் வீடு வீடாக போகலாம், தெருவாக போகலாம், நான் மக்களை சந்திக்கலாம். முதல்ல என்னை பாருங்கள், எப்படி நான் பேசுகிறேன், எப்படி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்னோட கூட சேர்ந்து செய்யலாம். ஆண்டு ஊழியம் என்பது என்னது? ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாக்கியம். சரியா? ஓகே. ஆக மொத்தத்தில் ஒரு கதை இருக்குது. அங்கே ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் மக்கள் என்ன செஞ்சாங்க? பஞ்சம் வந்துருச்சு. ஆனால் ஒன்றும் பிரச்சனை என்னன்னு கேட்டால் சாதம் தானியம் வந்து என்ன செஞ்சுருக்கு? அங்கே ஸ்டோர் ஹவுஸில் ஃபுல்லாக இருக்குது, குறைவே இல்லை. உணவு இருக்குது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களுக்கு அந்த உணவை, தானியத்தை அள்ளி கொடுக்கறதுக்கு என்ன கிடையாது? அந்த உணவு அள்ளி கொடுக்கறதுக்கு யார் கிடையாது? பொதுவான ஆள் கிடையாது. அதனால் மக்கள் செத்துட்டு இருக்கிறாங்க. அதை மாதிரி தான் இன்னைக்கு கையில் சுவிசேஷம் இருக்குது, வேதம் இருக்குது, நன்மையான வேத வசனத்தை நான் கற்றுருக்கிறேன். மக்கள் அங்கே கேட்குறதுக்கு தனியாக இருக்கிறாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதனால் எல்லாரும் நரகத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க. தே ஆர் லீவிங், தே ஆர் கோயிங் டு ஹெல். நாளைக்கு கடவுள் கேட்பார், நீ என்ன பண்ணினப்பா? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ இல்லை பாஸ்டர், தோத்துற ஆண்டவரே, நீங்கள் வேலைன்னு கேட்டு நீங்கள் வேலை கொடுத்துட்டீங்க, சம்பளம் வேறு கொடுத்துட்டீங்க, நல்லா தங்குறதுக்கு வசதி கொடுத்துட்டீங்க, எல்லாமே நீங்கள் கொடுத்துட்டீங்க, நான் எதுக்கு இதெல்லாம் வேலை பார்க்கணும்? ஒரு தாளந்துக்காரன் தெரியுமா உங்களுக்கு? ஒரு தாளந்துக்காரன், 5 தாளந்து, 2 தாளந்து, ஒரு தாளந்துக்காரன். நான் புதுச்சு வச்சிட்டேன் பாஸ்டர். எனக்கு நிறையா ஆண்டவர் நன்மை பெற்ற நாம யாரை பற்றி சொல்லலை? ஆண்டவரை பற்றி சொல்லலை. ஆக 3 காரியங்களை சொல்கிறேன். அப்ளிகேஷன். ஆர் வி வில்லிங் டு பி ஒர்க்கர் ஃபார் காட்ஸ் ஹார்வெஸ்ட் ஃபீல்ட்? நம்ம ஆண்டவருடைய இந்த அறுவடை களத்தில், இந்த விவசாய நிலத்தில் அவருடைய வேலைக்காரராக இருக்க விரும்புகிறோமா? டு யூ வாண்ட் டு பி எ ஒர்க்கர்ஸ்? ரெண்டாவது, ஆர் வி ரெடி டு ஸ்டெப் அவுட் ஆஃப் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ஷேர் த காஸ்பல்? பல வேலைகளை நான் என்ன செஞ்சுட்ருக்கேன்? என்னோட கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. நான் சொகுசாக உட்காந்துருக்கிறேன், சேஃபாக இருக்கிறேன், எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நான் நினைக்கிறேன் யாரும் என்னை பற்றி தப்பாக பேசக்கூடாது. என்ன அவன் நினைப்பான்? என்னை நான் ஆண்டவரை பற்றி சொன்னான் என்ன சொல்லுவான்? என்னன்னு கேட்டால் என்னை குறித்து என்னது ஒரு விதமான பயம். மதிச்சிட மாட்டான், என்னை மட்டும் அவமதிப்பான். கடவுளோட வசனத்தை சொல்லி அவமதிச்சா என்ன போச்சு? கொலை செய்ய சொன்னனா, கொள்ளடிக்க சொன்னனா, ஏமாற்ற சொன்னனா, பொய் சொன்னனா? அவனுக்கு நல்லது சொல்கிறேன், அப்பா நீ ஆண்டவரை ஏற்றுக்கோப்பா, நீ பரலோகத்துக்கு வந்துடுவான்னு சொல்கிறேன். அது அவன் பிடிக்கலன்னா நான் என்ன பண்ணட்டும்? என்னுடைய கடமை என்ன தெரியுங்களா? நான் ஆண்டவரை பற்றி சொல்கிறது. இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு வாய்ப்பு இருந்து கூட நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த பலி உங்கள் தலையில் விழுகும். நாளைக்கு ஒரு நாள் வரும், அவன் சொல்லுவான் யாருமே எனக்கு சொல்லலை. இன்றைக்கி நீங்களும் நானும் சொல்லணும். சுவிசேஷம் சொல்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பிச்சைக்காரன் பார்த்து இன்னொரு பிச்சைக்காரன் சொல்லணும், அங்கே போ நிறைய சாப்பாடு இருக்குன்னு சொல்ல முடியும். நானே ஒரு காலத்தில் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், கடவுள் என்னை ஆசை வச்சார், ஆண்டோட மகனாக மாறி இருக்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் என்னையை போல் ஆண்டவரை அறியாதவனாக இருக்கிறான். அவனுக்கு யார் போய் சொல்லுவா? சொல்லுங்கப்பா, யாருப்பா சொல்லுவா? நான் தான். எனவே டு வி ரெகனைஸ் த அர்ஜென்சி ஆஃப் மிஷன்ஸ்? அர்ஜென்சி ஆஃப் மிஷன்ஸ். ஆண்டு இது அவசரமானது. இன்றைக்கி நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் மனுஷன் போயிட்டே இருக்கான். ஒரு முறை ஒரு ஐயா என்ன செஞ்சாலும் கடையில் போய் சாப்பிட போனாராம். சாப்பிடும்போது அந்த டேபிளில் உட்காரும்போது அவரில் உணர்த்து வந்துச்சான். அங்கே அந்த சர்வர்கிட்ட கேட்டாராம். சர்வர்கிட்ட பேசணும்னு சொல்லிச்சு. இவருக்கு கடவுள் ஆவியானவர் பேசுகிறாரு. இவர் ரொம்ப பிஸியாக இருக்கிறாரு. தம்பி தோசை கொண்டு வரணும், தோசை வந்தால் வச்சான், போயிட்டான். திருப்பி இதால் போயிட்டான், சாப்பிட்டுட்டு போயிட்டார். மக்கள் அதே இடத்துல அந்த 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 தாகம் முடியல, அதே உணர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. மக்கள் வர்றாரு, அதே டேபிளில் உட்கார்றாரு. சொன்னேன் அந்த எதிர்பார்க்குறாரு, அந்த சர்வர் வரல, அந்த சாப்பாடு போடுறவன். இன்னொரு தம்பி வர்றான், அவன் சொன்னான், அவர்கிட்ட இந்த ஆள் கேட்குறான், ஐயா அந்த நான் நேற்று பார்த்தேன் அந்த தம்பி எங்கே? இல்லை சார், நேற்று அவர் தூக்குப்பட்டு செத்து போயிட்டார். நம்ம இன்றைக்கி பார்த்தவன் நாளைக்கு இருப்பான்னு யாருக்கு தெரியும்?
இல்லை, இன்னைக்கு இருக்கிறவன் நான் நாளைக்கு இருப்பேன்னு எனக்கு என்ன தெரியும்? எனக்கு ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்ருக்காருன்னு கேட்டால் எனக்கு வாய்ப்பை தந்துக்கிட்டே இருக்கிறாரு. 38வது வசனத்தை வாசிப்போம் எனக்காக. ஆதலால் ம் ம் ஓகே. இங்கே ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், ப்ரேயிங் அண்ட் கோயிங் இன் ஒபீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல மக்களை பார்க்கும்போது ஏசு கிறிஸ்து பார்த்த போதே பார்க்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகம் தான் ஆண்டோட மைதானம், ஆண்டோட விவசாய நிலம். இங்கே என்ன செய்யுது, அறுவடை நிறையா இருக்குது, மக்கள் கோடி கோடியாக இருக்கிறாங்க. நானும் நீங்களும் என்ன செய்யணும், அதற்கு மக்கள் வேணும்னு நம்ம ஜெபிக்கணும். இங்கே முக்கியமாக 3வது பகுதியில் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதற்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்கம்மா? ஜீசஸ் கமாண்ட்ஸ் ஃபார் என்னது செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரே ஃபார் மோர் ஒர்க்கர்ஸ். முதலாவது என்ன வேணும்? நான் ஜெபிக்கணும். ஜீசஸ் கமாண்ட்ஸ் டு ப்ரே ஃபார் லேபர் பிஃபோர் வி கோ. நாம் போகிறதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கிற பிள்ளையாக காணப்படும். மிஷன்ஸ்க்காக ஜெபிக்கணும், ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். போன வாரம் அந்த ஒரு தம்பி வந்தார். நான் வண்டியை விட்டு போகும்போது சொன்னார், அவர் பேசிகிட்டு இருக்கும் போது அவர் போயிட்டு அவர் கடைசியில் விட்டுட்டு போனேன். அப்போ சொன்னார், பாஸ்டர் நாங்கள் 3 மிஷினரியை தாங்குகிறோம். எங்கள் அண்ணன் வீட்டில் 2 பேர், மொத்தம் 5 ஊழியக்காரங்களை நாங்கள் விசுவாசியை தாங்கி ஊழியத்துக்கு என்ன செஞ்சுருக்கோம், நாங்கள் ஸ்பான்சர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம் தம்பி, வெரி குட். இந்த ஊழியத்தில் கடவுளோட கிருபையா என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் தாழ்த்து செஞ்சிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஜெபிக்கிறேன் உங்களுக்காக. மிஷன் பிகின்ஸ் வித் ப்ரேயர். முதல்ல சுவிசேஷ ஊழியம், ஆண்டோட ஊழியம், நான் ஜெபிக்கிற கடவுளோட பிள்ளையாக இருக்கணும். சபைக்காக ஜெபிக்கணும், ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும், ஊழியர்களுக்காக ஜெபிக்கணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான காரியம், ப்ரேயிங் ஃபார் த ப்ரேயர். யாருக்கு ஜெபிக்கணும்? இந்த தோய்ந்து போன ஜனங்களுக்காக, ஊழியர் செய்கிற ஊழியர்களுக்காக, ஆண்டவர் இன்னும் அதிக ஊழியர்களை உருவாக்குவதற்காக. என்னுடைய ஜெபம் இந்த சபைக்கு வரும்போது நான் தொடர்ந்து ஜெபித்தேன், ஆண்டவரே நம்ம என்ன செய்யணும், இங்கேயும் ஊழியத்தை ஸ்தாபிக்கணும், மலேசியாவில், இந்தோனேஷியாவில், தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா இடங்களும் நிறைய சபைகள் உருவாக்கணும், அதற்கு ஆட்களை தாங்கன்னு சொன்னேன். நல்ல வேலை 2 பிள்ளைங்க இந்த சபைக்கு வந்தாங்க. அடுத்த வாரம் வேணால் நான் ஸ்லைட் போடுறேன். அந்த 2 பேர் இங்கே வரும்போது உங்களை போல் சாதாரண லேபரர்ஸ், ஒருத்தன் ஷிப்யார்டில் வேலை பார்த்தான், ஒருத்தன் கன்ஸ்ட்ரக்ஷனில் வேலை பார்த்தான். அந்த பிள்ளை 2 பேர் சொன்னாங்க, பாஸ்டர் ஐயா நான் ஊழியத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. வாங்கப்பா, சரி வா ஜெபிக்கிறேன், வா. ஜெபிச்சு பைபிள் காலேஜ் அனுப்பணும். ஜெபிக்க அடிச்சு இப்போ என்ன செஞ்சுருக்கோம், 2 பேர் 2 ஊழியத்தை பார்த்துட்ருக்காங்க. அடுத்த வாரம் அதை டீட்டெயில் நான் உங்களுக்கு தரேன். ஒன்று, நாம் என்ன செய்யணும்னு கேட்டால் ஜெபிக்கணும் அழிந்து போன மக்களுக்காக. 2வது, நமக்கு ஊழியத்துக்கு போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். 3வது ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் இன்னும் உருவாக்கி கொடுங்க. இன்னும் ஆசை சொல்ல என்ன தெரியுங்களா, இந்த சபையில் நிறைஞ்சிருக்கிறத காட்டிலும் இந்த சபையில் இருக்க எல்லாரும் ஊழியத்துக்கு போனாங்கன்னு சொன்னால் அதை விட சந்தோஷம் வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த சபை மூலமாக நிறைய சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கணும், நிறைய ஊழியர்கள் உருவாக்கப்பட்டிருக்கணும். எனக்கு ஆசை என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சபையில் நிறைய இருக்கிற ஜனங்களை விட நிறைய ஊழியக்காரங்களை உருவாக்கி இருக்கணும். அதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியமான சபையோட என்னது சாட்சி. இன்றைக்கி சில சபைகளில் நிறைஞ்சு வழிவாங்க, சபைக்கு யாரும் போயிருக்க மாட்டாங்க, யாரும் ஊழியத்தை தாங்க மாட்டாங்க. ஆண்டோட வசனம் சொல்லுது, நம்முடைய என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, however prayer is not substitute obedience, it prepares our heart to be part of the answer. பல வேளைகளை நான் ஜெபிக்கிறது மாத்திரம் பத்தாது, ஜெபிக்கிறது மூலமாக என்ன செய்கிறேன், நான் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவர் ஊழியம் செய்வதற்கு. என்னால் முடிஞ்ச ஊழியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனவே நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊழியங்களை செய்ய கத்த கிருபை தருவார். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, be willing to go if God calls you. கடவுளை என்னை கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்க, ப்ரே ஃபார் மிஷன்ஸ். முதல்ல நான் ஜெபத்துக்கு ஊழியங்களுக்காக ஜெபிக்கணும், திருப்பணிக்காக ஜெபிக்கணும். ரெண்டாவது, தென் ஒன் ஹூ கால்ஸ் when I pray for missions, one who prays for mission becomes one who calls to go. சில வேலைகளில் நான் சின்ன வயசில் நான் கடவுள் வேலையை அங்கே மினிஸ்ட்ரி பார்த்துக்கிட்டு இருந்தேன், கவர்மெண்ட் வேலை பார்த்தோம். ஆண்டவர் கூப்பிட்டார், ஆண்டவருக்கு வந்துட்டேன். ஆண்டவரே வாங்க, நான் கடவுள் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நிப்பாட்டியிருக்கார், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். ஐசையா 6வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது, ஏசையா என்ன செஞ்சாருன்னு கேட்டிங்க, ஆண்டவரே என்னையே நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே அனுப்பிக்கிட்டார். ஆக இன்றைக்கி நானும் நீங்களும் என்ன, we must be willing to respond if God calls us to serve. இன்றைக்கி ஃபுல் டைமாக வெளியில் போகலாம், அல்லது இங்கே வேலை பார்க்கலாம், நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்னை கூப்பிட்றாரா, did he call me, is he calling me, how I can serve the Lord. சபைக்கு வந்துட்டு அப்படியே இருக்கக்கூடாது. என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன ஊழியம், இப்போ நான் உங்களுக்குலாம் முடிஞ்ச மட்டும் ஒரு பாட்டு பாடுவோ, இசைக்கறி வாசிக்கவோ, தப்பாக பண்ணாலும் பரவாயில்லை, செய்யுங்க, பரவாயில்ல. லெட் அஸ் லேர்ன் பை டூயிங் மிஸ்டேக்ஸ். எடுத்த உடனே சரியாக செஞ்சிருவோமா எல்லாரும்? ஒரு குழந்தை எந்திரிச்சு நினைக்கினா உடனே எந்திரிச்சு ஓடிடுமா? விழுந்து தான் எந்திரிக்க போகிறோம். அதுதான் லைஃபு. சைக்கிள் ஓட்டுறது கூட எத்தனை வாட்டி விழுந்து எந்திருப்போம் சின்ன வயசில், பார்த்துருக்கேன்ல.
அதே போல தான் ஸ்டெப் ஆஃப் ஃபெய்த். வி வில் ஸ்டார்ட் வித் நான்லாம் என் பிள்ளைங்க தப்பு பண்ண நான் பார்க்கறது கிடையாது. பிள்ளைங்க செய்யட்டும், வாங்க வாங்க கற்றுக்கங்க, வளருங்க. Are we willing to go if God calls you? Likewise, we cannot just pray without about missions, but must be willing to act. So, என்ன செய்யணும்னு கேட்டால், just not praying, ஆண்டவரே, pray for all the missionaries, pray for that mission, this missions. Finally, are you willing to act upon it? How can I serve the missions? நான் இங்கே உட்காந்துட்டு நான் சென்னையிலையோ பெங்களூர்லையோ மதுரையிலையோ சில அரக்கோணத்தில் சில ஊழியங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த தம்பி பாலன் கூட அங்கே ஒரு சபை கட்டி வச்சுருக்கிறார். என்னுடைய ஆசை பாரு, நான் இங்கே இருக்கிறேன், எனக்கு இந்த ஊழியத்தெலாம் ஊழியம் பண்ண முடியும், எனக்கு அங்கெல்லாம் ஊழியம் பண்ண முடியாது. நான் ஒன்று அங்கே செய்கிற பிள்ளைகளை நான் உதவி செய்ய முடியும். ஐ வில் சப்போர்ட் யூ, ப்ளீஸ் நீங்கள் செய்யுங்கடா. ஒரு சில பிள்ளைங்க ஊழியம் பார்த்துட்ருக்காங்க. ஒவ்வொரு நாளும் நான் பேசுவேன், எப்படி இருப்பா மினிஸ்ட்ரி, சண்டே முடிஞ்சோடனே நான் கூப்பிடுவேன், எப்படி பார்த்து போன ஒரு சண்டே வாசி எப்படி வச்சு. ஒரு தம்பி இருக்கான், ஸ்லம்மில் போய் மினிஸ்ட்ரி வச்சான், போய் பண்ணுடா பரவாயில்ல. பீப்புள் ஆர் சர்விங். ஸோ நானும் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால், தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும். ஆக இங்கே நான் முடிக்க போகிறேன். நான் பாருங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, are we praying for missions and unwilling to go? பல வேலைகளில் நம்ம என்ன செய்கிறோன்னு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சில வேலைகளை சொல்லும்போது என்ன செய்கிறது கிடையாது, நான் கீழ்ப்படிவது கிடையாது. God is calling you to step out faith and share the gospel. கடவுள் உங்களை கூப்பிடுறாரா? எப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊழியங்களை செஞ்சிட்ருக்கலாம். ஆனால் வாங்க நம்ம எப்படி செய்ய முடியும், நம்ம ஜெபிப்போம், பங்கு கொள்வோம். We will move for just talking about missions, actually engaging in it. சும்மா பேசுகிறதுல இல்லை, அதில் நம்ம உண்மையாக பார்ட்டிசிபேட் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் நமக்கு தெரியாது. வாங்க நம்மளாம் உட்காருவோம், பேசுவோம், எப்படி நான் உதவி செய்ய முடியும்னு பார்ப்பலாம். யாரோ ஒருத்தருக்கு ஒரு சின்ன உதவி பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், there are people can serve for the Lord. தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் கூப்பிட்டு ஜெபிச்சா போதும், பிரதர் நல்லா இருக்கீங்களா, எப்படி பிரதர் உங்கள் மினிஸ்ட்ரி போகுது, செய்யுங்க பிரதர், நான் உங்களால் பின்னாடி உங்களுக்கு உதவி செய்கிறேன், கவலை நடத்தப்படுதுங்க, உங்களுக்கான உதவி செய்கிறேன்னு. உதவி என்பது ஜெபம் போதும் முதல்ல. ரெண்டாவது என்னால் முடிஞ்ச காரியங்களை. மூணாவது போகும்போது போய் பாருங்கள், அந்த ஊழியங்களுக்கு உற்சாகப்படுத்துங்க. இப்போ கூட என்னை கேட்டிங்கன்னா, எனக்கு டைம் இருந்துச்சுன்னா எல்லா மினிஸ்ட்ரிக்கும் நான் போய் பார்க்க விரும்புவேன். ஸோ கடைசியில் நம்ம முடிக்க போகிறேன். வாட் இஸ் த டேக்அவே என்னன்னு கேட்டிங்கன்னா, கீ டேக்அவே, கம்பேஷன் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் மிஷன்ஸ். ஆக ஒவ்வொரு ஊழியத்திനും அஸ்திபாரம், சுவிசேஷ ஊழியத்தின் அஸ்திபாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நோட் பண்ணேன்னு கேட்டேன்னா, வி மஸ்ட் see people as Jesus sees them. எப்படி நம்ம பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, the very heart Jesus saw the people. எப்படி பார்த்தார் ஏசாமி? He had a compassion for them. He can see more than what the people look like. வெளியில் இருக்கிறத பார்க்கல, அவர் உள்ளத்தை பார்த்ததை நீங்கள் பார்க்குறோம். ரெண்டாவது, the word is ready to hear the gospel. They are ready for the gospel. The harvest is plentiful, but the workers are few. ரெண்டாவது முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய உலகமே திறந்துருக்கு எனக்கு ஊழியம் பண்ணுவதற்கு. இன்றைக்கி இந்த இடத்துல இல்லை, எங்கேயோ ஒரு ஊழியத்தை பண்ணிட்டு போயிடலாம். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளே சண்டை போட்டுருப்பாங்க, எனக்கு அது செய்யுங்க இது செய்யணும். எதுக்கு உலகமே இடம் காலியாக கிடக்கு, படிக்கலாம், வேத வாசிக்கலாம், பிரசம் பண்ணலாம், ஜெபிக்கலாம், ஊழியம் பார்க்கலாம், என்னென்னமோ பண்ணிட்டு போயிடலாம். மூணாவது, we must pray and willing to go. என்ன செய்யணும்? We must pray and be willing to go. Mission begin with prayer but requires obedience. ஆக என்ன செய்யணும்? ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியத்துக்கும் என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா, நான் ஜெபிப்பேன், என்னால் முடிஞ்ச ஊழியத்தை செய்வதற்கு என்னை ஒப்பு கொடுப்பேன். ஓகேவா? ஆக முக்கியமாக ஃபைனல் சேலஞ்ச் என்னன்னு கேட்டிங்கன்னா, will we allow our heart to be moved with compassion? ஆண்டோட இரக்கம் நம்மளை மனதுருக்கம் நம்மளை அசைக்கட்டுமா? ரெண்டாவது, are we willing to be laborer for God's harvest? ஆண்டவிட விளையர் பெற்ற அறுவடை இருக்குதே, அதுக்கு நான் ஒரு வேலைக்காரனாக இருக்க விரும்புகிறீங்களா? ஊழியக்காரன்னு தமிழில் சொல்லுவோம், ஊழியக்காரனால வேலைக்காரனும் ஒன்று தான். முன்னாடி, will we commit to praying and going as God leads us? ஆக இன்றைக்கி நான் ஜெபிக்க போகிறேன். ஒன்றுக்கு நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறது ஒன்று தான். நீங்கள் ஒவ்வொரு ஊழியர்களுக்காக சுவிசேஷ ஊழியர்கள் ஜெபிங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சின்ன லிஸ்ட்டு ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு வேண்டியவங்க ஃபஸ்ட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்காக ஜெபிங்க, ரிலேட்டிவ்ஸ்க்காக ஜெபிங்க. யார் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்களா இருக்காங்க, பேர் போட்டு இவங்களுக்காக ஜெபிங்க. ரெண்டாவது, உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிங்க. மூணாவது, யார் உங்கள் மனதில் வராங்களோ அவங்களுக்காக ஜெபிங்க. இங்கே சபைக்காக ஜெபிங்க, சபை ஊழியர்களுக்காக சபையுடைய வேலை இந்த சுவிசேஷத்தை கொண்டு போகிறது. அதுதான் உங்கள் வேலையும் என்னுடைய வேலையும். பட் we are partners in the Lord Jesus Christ. It's Jesus' work. He called us to serve with him. இன்னொன்று நான் சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புகிறேன். நீங்களும் நானும் செய்யலைன்னா யார் செய்வா? காட். நீங்கள் செய்யலைன்னா வேறு யாரும் செய்வாங்க. நீங்கள் செய்யலைன்னா கடவுளுக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்களா?
நான் செய்யலை, வேலை இல்லையா இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணேன்? கடவுள் ஏ இல்லைன்னா பிஏ கொண்டு வர்றாரு. மோச போன பிறகு ஜோஷுவா கொண்டு வந்தார். என்னாச்சு? யூ லூஸ் த ப்ரிவிலேஜ் டு சர்வ் ஹிம். இட்ஸ் அ ஜாய் டு சர்வ் த லார்ட். ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறது பெரிய பாக்கியம் இல்லையா? ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, வச்சுக்கோங்க உங்களை, பிரதர் இவர் தான் என்னை ஆண்டவருக்குள்ள வழி நடத்தினார் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? எப்படியா இருக்கும்? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் பிரதர், ஆசீர்வாதமாக இருக்கிறேன், அந்த சகோதரன் என்னை இயேசுவை பற்றி சொன்னார், இயேசுவில் கொண்டு வந்தார், நான் ஆண்டோட மகனாக இருக்கிறேன், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. நான் ஐ பிகம் என்னது இன்ஸ்ட்ருமெண்ட், காட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் டு லீட் தட் பிரதர் டு த லார்ட் அண்ட் த சிஸ்டர் டு த லார்ட், டு பி பிளெஸிங் டு தட் பிரதர் அண்ட் சிஸ்டர். இஃப் ஆல் ஆஃப் அஸ், இப்போ நம்ம எல்லாரும் ஆண்டோட ஊழியத்தை போய் செஞ்சு ஜனங்களை கொண்டு வந்து அவரோட வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். இன்னொன்று பெருத்தை சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். நீங்கள் பரலோகத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரை பார்ப்பீங்க? உங்கள் சொந்தக்காரங்க பார்ப்பீங்களோ இல்லையோ, உங்கள் மூலமாக ஆண்டவர் நடத்தப்பட்ட அந்த சகோதரர் அங்கே நிற்பார். இந்த பிரதர் என்னை வழி நடத்தினார்னு சொல்லுவார், இந்த சிஸ்டர் என்னை வழி நடத்தினாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆண்டவரோட பிள்ளையாக இருப்பீங்க. பெரிய சந்தோஷமாக இருக்கும். நம்ம பார்த்து நம்ம கடவுளால் நடத்தப்பட்ட நம்ம கடவுளுக்குள்ளே வழி நடத்தின சகோதரர் அங்கே பரலோகத்தில் பார்க்கும்போது. இல்லாட்ட நீங்கள் தனியாக போய் நிற்பீங்க, உங்கள் கூட பார்த்து பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்டோ யாரும் நிற்க மாட்டாங்க உங்களை வரவேற்கிறதுக்கு. யூ வாண்ட் டு கோ ஹெவன் எம்டி ஹேண்டட் ஆர் ஃபுல் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வித் யூ இன் த லார்ட் இன் ஹெவன்? ஷல் வி க்ளோஸ் அவர் ஐஸ் அண்ட் ப்ரே டுகெதர்? Final thought, message is not just a duty, it's the overflow of Christ's compassion. But if you truly understand God's love of God, we cannot remain silent. Let us go and share the gospel with a heart of compassion. நாம் எல்லாரும் போய் அன்பில் இயேசு சுவாமி, இந்த வேலைக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி. நீர் எப்படி மனதுருகினீரோ அதை போல எங்கள் உள்ளத்தில் மனதுருக்கத்தை நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறோம் சுவாமி. இழந்து போன மக்களுக்காய், தோய்ந்து போன மக்களுக்காய் எங்களுக்கு ஆண்டவரே நீர் எப்படி பார்த்தீரோ மக்களை அதை போல பார்த்து ஆண்டவரே எங்களால் முடிந்த மட்டும் ஆண்டவரே உமது சத்தியத்தை கொண்டு போவதற்கு எங்களை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். அநேக ஆண்டவரை ஊழியர்களை எழுப்பி தர முடியாது ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, அநேக மக்கள் இந்த உலகத்தில் உம்மை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். அவர்களை உமக்குள் மகிமைக்குள் நடத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழிநடத்தும் பாதுகாத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். யாவரும் கர்த்தர்